ஒரு பெண் பெண்ணுக்கு மட்டும் சொல்ல வேண்டிய ரகசியங்களை ஒரு ஆணிடம் நம்பிக்கையுடன் சொன்னாள். அது சாதாரண நம்பிக்கையில் மட்டும் அல்ல, அது தன் உயிரையே ஒப்படைத்தது போல. எப்பொழுதுமே முகத்தை மூடி வாழ்ந்த விதவை, வாழ்க்கை 2 முறை ஏமாற்றப்பட்டவள். கண் தெரியாத குழந்தையின் தாய். அவள் வாழ்க்கையில் மீண்டும் காதல் கதவு தட்டியதால் என்ன ஆகும்? இது சாதாரண காதல் கதை அல்ல. இது ஒரு பெண்ணின் மனதில் மறைத்து வைத்த வேதனையின் கதை. ஒரு விதவை பெண்ணின் உண்மை கதை. கதையை கேட்க தயாரா? இது போன்ற உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க லைக் செய்யுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இப்படிப்பட்ட கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என் பெயர் பிரகாஷ். நான் கிராமத்தை சேர்ந்தவன். எனது குடும்பம் மிகப்பெரிய குடும்பம். ஆனால் என் குடும்பத்தில் நான் தான் மூத்த மகன். எனக்கு கீழே 2 தம்பிகள் இருக்கின்றார்கள். எங்கள் அப்பா விவசாய வேலை செய்து கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வைத்தார்கள். 3 பேரும் நன்றாக படித்தோம். ஆனால் எனக்கு மட்டும்தான் முதலில் வேலை கிடைத்தது. அந்த வேலை நகரத்துக்கு வர வேண்டும். எங்கள் கிராமத்தில் எந்த வேலையுமே இல்லை. படித்தவர்களுக்கு கிராமத்தில் வேலை இல்லை. நல்ல பெரிய கம்பெனி, பெரிய சம்பளம். அன்றைய நாள் என்னை இன்டர்வியூக்கு அழைத்திருந்தார்கள். நானும் வெகு நேரமாக காத்திருந்தேன். அப்பொழுது ஒரு பெண்மணி, சார், உங்களை மேனேஜர் கூப்பிடுகிறார்கள் என்றாள். நீங்கள் இப்பொழுது உள்ளே போகலாம் என்றாள். நானும் உள்ளே சென்றேன். என்னை அன்பாக வரவேற்றார்கள். என் படிப்பு சான்றிதழை பார்த்தார்கள். சில கேள்விகள் கேட்டார்கள். அனைத்துக்குமே நான் தேர்ச்சி பெற்றேன். உங்களுக்கு வேலை நிச்சயம். ஆனால் கிராமத்திலிருந்து வந்துள்ளீர்கள். நீங்கள் தனியாக தான் தங்கிக் கொள்ள வேண்டும். இங்கு கோட்ரஸ் ஏதும் காலியாக இல்லை. அதனால் நீங்கள் வெளியே தான் தங்கிக் கொள்ள வேண்டும் என்றார்கள். நல்ல சம்பளம், நல்ல இடம். அப்படி இருந்தால் நிச்சயம் வாய்ப்பு பார்க்கலாம் என்று சரி என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். சில நாட்கள் கழித்து நான் வீடு தேடினேன். அது என் வேலை இடத்திலிருந்து வெகு தூரம் இருந்தது. எந்த வீடும் வாடகைக்கு கிடைக்கவில்லை. அப்படி வீதி வீதியாக சுற்றிய பிறகுதான் இப்பொழுதுதான் ஒரு வீடு தென்பட்டது. அது வாடகைக்கு விடப்படும் மேல் வீடு என்று போட்டிருந்தது. நான் அங்கு சென்ற பின் கதவை தட்டினேன். வெகு நேரம் காத்திருந்தேன். பின்பு ஒரு பெண்மணி வந்தாள். அவள் முகத்தை மூடியிருந்தாள். கண் மட்டும்தான் தெரிந்தது. அந்த கண்களில் ஏதோ ஒரு இயலாமை காதல் எனக்கு நன்றாக புரிந்தது. முகம் தெரியவில்லை. ஆனால் உடல் அமைப்பில் இளம் பெண் போல் தெரிந்தாள். அவள் குரல் அவ்வளவு இனிமையாக இருந்தது. முகத்தை மூடியிருந்தாலும் அவள் குரல் தேவதை பேசுவது போல் இருந்தது. அவளின் கூந்தல் காற்று அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. மென்மையாக பார்த்தபோது எந்த ஆணுக்குமே ஆசை வரும். ஆனால் நான் அதை எதிர்பார்க்கவில்லை. சற்று நேரத்தில் நான் சுயநினைவை இழந்து விட்டேன். பின்பு நான் என் சுயநினைவுக்கு வந்தேன். மேடம், இங்கு வீடு வாடகைக்கு விடுகின்றேன் சார் என்று அவள் சொன்னாள். அவள் வாடகை, அட்வான்ஸ் தொகை அனைத்தையுமே சொன்னாள். அதை கேட்டதும் நான் திகைத்து விட்டேன். இவ்வளவு சின்ன வீட்டுக்கு இவ்வளவு வாடகையா? எனக்கு கட்டுப்படியாகாது என்று சொல்லிவிட்டு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் வந்து விட்டேன். சரி மேடம், எனக்கு இவ்வளவு வாடகை கட்டுப்படியாகாது. அதனால் நான் வருகிறேன் என்று கூட சொல்லாமல் வெளியே வந்து விட்டேன். அங்கு சுற்றிலுமே வீடு தேடினேன். ஆனால் கிடைக்கவில்லை. அங்கு முனையில் ஒரு பெட்டி கடை இருந்தது. அவரிடம் சென்று நான் கேட்டேன், ஏதாவது வீடு கிடைக்குமா என்று. அவர் சொன்னார், இந்த தெருவில் எந்த வீடும் காலியாக இல்லை. அது அந்த மாடியில் இருக்கும் மேல் வீடு மட்டும்தான். அது அதிக வாடகை. சற்று குரலை குறைத்தேன். நீங்கள் பார்த்த அந்த வீடு, அந்த பெண் விதவை. அந்த வாடகையை வைத்துதான் அவளும் அவள் மகளும் சாப்பிட வேண்டும். அவளுக்கு வெளியே செல்ல எங்கும் பிடிக்காது. இதற்கு முன் இருந்தவர்கள் கணவன் மனைவி அவள் சொந்த கிராமத்துக்கு சென்று விட்டார்கள். அதனால்தான் சொல்கிறேன் என்றார். அதை கேட்டதும் என் மனம் கலங்கிவிட்டது. மறுபடியும் அந்த வீட்டுக்கு சென்றேன். கதவை தட்டினேன். மேடம், எங்கும் வீடு கிடைக்கவில்லை. உங்கள் வீட்டை நான் பார்க்கலாமா என்றேன். அவர் என் கையில் சாவியை கொடுத்தார். பார்த்துவிட்டு அவரிடம் அட்வான்ஸை கொடுத்தேன். நாளையிலிருந்து வந்து விடுகிறேன் என்றேன். அப்பொழுது அந்த பெண்மணி ஒரு கண்டிஷன் வைத்தார். சில பொருட்கள் அந்த இடத்திலேயே இருக்க வேண்டும், எந்த இடத்திலையும் மாற்றக்கூடாது என்றார். அதை ஏன் என்று நான் கேட்கவில்லை. சரி, வீட்டில் அப்படித்தான் சொல்வார்கள் என்று நினைத்து நான் வந்துவிட்டேன். அடுத்த நாள் முதல் அந்த வீட்டில் நான் தங்க ஆரம்பித்தேன். காலையில் வேலைக்கு செல்வேன். மாலையில் அல்லது இரவு மட்டும்தான் திரும்புவேன். வெளியில் ஹோட்டலில் தான் சாப்பாடு. அந்த பெண்மணி அதிகமாக பார்க்க முடியாது. ஏதாவது தேவை இருந்தால் மட்டும்தான் பேசுவாள். அவளுக்கு ஒரு மகள் இருக்கின்றார் என்றார்கள். ஆனால் இன்று வரை நான் அவளை பார்த்ததே இல்லை. நாட்களும் கடந்தது. ஒரு நாள் நான் வேலைக்கு செல்லவில்லை. உடல் மிகவும் சோர்வடைந்து காய்ச்சல் ஏற்பட்டது. 2 நாட்கள் நான் வீட்டை விட்டு வெளியே போகவில்லை. அந்த பெண்மணிக்கு ஏதோ தோன்றியிருக்க வேண்டும். என் கதவை தட்டினால் நான் திறந்து பார்த்தேன். அந்த பெண்மணி நின்றிருந்தாள்.
உங்களுக்கு என்னாச்சு? உங்களை 2 நாட்களாக காணவில்லையே என்றாள். எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை, படுத்திருக்கிறேன் என்றேன். அதனால்தான் வேலைக்கு செல்லவில்லை என்றேன். அவள் சரி என்று சொல்லிவிட்டு சென்றாள். சில நிமிடங்களில் அவள் எனக்கு ஏற்றவாறு சமைத்து கொண்டு வந்தாள். நான் வேண்டாம் என்று சொல்ல முயற்சித்தேன். இப்பொழுது சாப்பிடுங்கள், 2 நாட்களாக நீங்கள் வெளியே சாப்பிடவில்லை, உடல் சோர்ந்து விட்டது என்று சொன்னாள். அப்படி அந்த அன்பான வார்த்தை என்னை ஏதோ ஒன்று செய்தது. சில நேரம் கழித்து கசாயம் செய்து கொண்டு வந்து கொடுத்தாள். என்னை அக்கறையாக கவனித்துக் கொண்டாள். அதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பின்பு அவளுக்கு நான் நன்றி சொன்னேன். அவள் அமைதியாக சென்று விட்டாள். ஆனால் அவள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் என் மனதில் காதலை உண்டாக்கியது. 2 நாட்கள் கழித்து நான் வேலைக்கு சென்றேன். அப்பொழுது அவள் என்னை அழைத்தாள். உங்கள் பெயரை நான் சரியாக கேட்கவில்லை என்றாள். இங்கு தங்கிய பல நாட்கள் கழித்துதான் அவள் என்னிடம் அப்படி பேசினாள். நான் பிரகாஷ் என்றேன். என் குழந்தைக்கு வேண்டிய சில பொருட்களை வாங்கி வர முடியுமா என்றாள். நானும் சரி என்று சம்மதித்தேன். மாலையில் கடையிலிருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன். அப்பொழுதுதான் நான் முதலாக கேட்டேன், உங்களுக்கு குழந்தை இருக்கிறதா? நான் பார்த்ததில்லையே. பெயர் என்ன? பள்ளிக்கு போயிருக்காளா என்று. அவள் பெயர் ஐஸ்வர்யா. அவள் பள்ளிக்கு செல்ல முடியாது, வீட்டில்தான் இருக்கிறாள் என்றாள். ஏன், என்னாச்சே குழந்தைக்கு என்றேன். அவளுக்கு பார்வை இல்லை, 10 வயது வரைதான் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று. என் துணை இல்லாமல் அவள் எங்கும் செல்ல மாட்டாள் என்றாள். உங்கள் கணவர் எங்கே என்று கேட்டேன். சில நேரம் அமைதியாக இருந்தாள். அவள் இறந்து விட்டாள் என்றாள். அந்த மௌனத்தின் ஒரு பெரிய சோகம் இருந்தது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களை பற்றி சொல்லலாமே என்று அவள் தன்னை பற்றி சொல்ல ஆரம்பித்தாள். என் பெயர் திவ்யா. நான் இங்கிருந்து பக்கத்தில் உள்ள கிராமத்தில் சேர்ந்தவள். எனக்கு அம்மா, அப்பா, தங்கை இருக்கின்றார். நான் அதிகமாக படித்ததில்லை, 10ஆம் வகுப்பு வரை தான் படித்திருக்கின்றேன். வீட்டு கஷ்டத்திற்காக ஒரு தொழிற்சாலையில் நான் வேலை பார்த்தேன். அங்குதான் முதலாக என் முதல் கணவனை பார்த்தேன். அதை கேட்டதும் எனக்கு பெரிய அதிர்ச்சி. முதல் கணவனா என்று கேட்டேன். ஆமா என்றாள். அவர் என்னை காதலித்தார், நானும் அவரை காதலித்தேன். அவருக்கு அப்பா அம்மா இல்லை, சித்தியின் வளர்ப்பில்தான் வளர்ந்தவர். அதனால்தான் எனக்கு அவர் மேல் அதிக பாசம் ஏற்பட்டது. வீட்டுக்கு சொல்ல முடியாமல் நாங்கள் ஓடி சென்று திருமணம் செய்து கொண்டோம். எங்களுக்கு வேலையும் இருந்தது. ஆனால் வாழ்க்கை நன்றாக போகும் என்று தான் நினைத்தேன். ஆனால் நான் பெரிய தவறு செய்தேன். அவனுக்கு குடிப்பழக்கம் இருந்தது. திருமணத்துக்கு பிறகுதான் எனக்கு தெரிந்தது. நான் வேலைக்கு சென்ற பணத்தை எடுத்து குடிப்பான். குடித்துவிட்டு என்னை அடிக்க ஆரம்பித்தான். என் உடல் முழுவதும் காயங்கள் நிறைந்தது. நான் எவ்வளவு போராடினாலும் அவன் மாறவில்லை. இறுதியில் விவாகரத்து செய்து வீட்டுக்கு திரும்பி வந்தேன். சில நாட்கள் வீட்டில் யாருமே பேசவில்லை. பின்பு அம்மா என்னை புரிந்து கொண்டார். ஆண்டுகளும் சென்றது. தங்கைக்கும் திருமணம் பேச ஆரம்பித்தார். ஆனால் நான் வீட்டில் இருப்பதால் பல மாப்பிள்ளைகள் திரும்பி சென்றார்கள். ஆனால் அம்மா என்னை மறுமணம் செய்து வேண்டும் என்றார்கள். நான் முதலில் மறுத்தேன். ஆனால் என் தங்கைக்காக சம்மதித்தேன். அப்புறம் சுரேஷ் என்கின்றவரை ஒருவரை பார்த்தார்கள். நல்லவராக தான் பேசினார். நான் அவரை திருமணம் செய்தேன். ஆரம்பத்தில் மிகவும் அன்பாக தான் இருந்தார். உனக்கு இனி எந்த கஷ்டமும் வராது, பழைய நினைவுகளை மறந்துவிடு என்று சொன்னார். நான் முழுமையாகவே நம்பினேன். வாழ்க்கை மீண்டும் மலர்ந்தது போல் இருந்தது. சில மாதங்கள் சந்தோஷமாக சென்றது. பின்பு அவர் குணமும் மாற ஆரம்பித்தது. பெண்கள் மீது தவறான ஈர்ப்பு, சந்தேகம், தவறான வார்த்தைகள். நான் வேலைக்கு சென்றால் எவனிடம் இருந்துவிட்டு வந்தாய் என்ற கேள்வியும் கேட்பார். சம்பளத்தை யாரிடம் கொண்டு போய் கொடுத்தாய் என்ற சண்டை போடுவார். அதிக காம ஈடுபாடு. தினமும் அவருடன் நான் இருக்க வேண்டும். இல்லை என்றால் சந்தேகம். அந்த வேதனைகளையும் கொடுமைகளையும் அனுபவித்தேன். தினமும் அவமானம். நான் பொறுத்து கொண்டேன். குழந்தை பிறந்தால் மாறுவார் என்ற நினைவு. ஐஸ்வர்யா பிறந்தார். ஆனால் அவர் மாறவில்லை. மாறாக மேலும் கெட்டார். அன்றொரு நாள் நான் மகளுக்கு உடல்நிலை சரியில்லை. நான் வேலைக்கு சென்றேன். பாதியில் மனம் கலங்கி வீட்டுக்கு திரும்பினேன். நான் கண்ட காட்சி சொல்ல முடியாத ஒன்று. என் குழந்தையை அவன் தவறாக பயன்படுத்த முயற்சித்தான். அந்த நொடி என் உள்ளம் நொறுங்கியது. அவனை அடித்து வெளியே துரத்தினேன். நானும் என் குழந்தை மட்டும் வாழ ஆரம்பித்தோம். ஆனால் அவன் பழி வாங்கினான். அன்றொரு நாள் வீட்டில் தீ வைத்தான். அந்த தீயில் என் மகளின் கண் பார்வை போய்விட்டது. என் முகம் எரிந்து விட்டது. இங்கு அவளின் முகத்தை மூடியிருந்த துணியை அகற்றினாள். தீக்காயம் இருந்தது. ஆனால் அந்த வேதனையில் கூட ஒரு தாயின் தைரியம் தெரிந்தது. நான் காவல்துறைக்கு புகார் கொடுத்தேன். ஆனால் என் வாழ்க்கை இப்படிதான் போகின்றது. வெளியே போனால் மக்களின் வேறு பார்வை. அதனால்தான் நான் வெளியே செல்லவில்லை.
இந்த வீட்டில் லோன் எடுத்து கட்டினேன். வாடகை பணத்தில் தான் என் குழந்தை வாழ்கின்றது. இனி எந்த ஆணையும் நம்ப மாட்டேன். இதுதான் என் உலகம் என்று கண் கலங்கினாள். நான் பேச முடியவில்லை. அந்த இரவு முழுவதும் தூக்கமில்லை. மறுநாள் கம்பெனியிலிருந்து கோர்ட்டு ரெடியாகிவிட்டது என்று அழைப்பு வந்தது. நான் செல்லவில்லை. கிராமத்துக்கு சென்று என் பெற்றோரிடம் அனைத்தையும் சொன்னேன். திவ்யாவை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று. அவர்கள் முதலில் எதிர்த்தார்கள். பின் வந்து திவ்யாவுடன் பேசினார். ஆனால் திவ்யா மறுத்தாள். என் வாழ்க்கை போதும், இனி என்னால் கஷ்டப்பட முடியாது என்றாள். பெற்றோர்கள் கோபமாக திரும்பிவிட்டார்கள். மறுநாள் திவ்யா வந்து என்னிடம் அட்வான்ஸ் பணத்தை கொடுத்தார். நீங்கள் இப்பொழுதே வேணாலும் வீட்டை காலி செய்யலாம், என்னை மன்னித்து விடுங்கள் என்றார். நான் அந்த பணத்தை மீண்டும் கொடுத்தேன். நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அவசியமில்லை. ஆனால் நான் இங்கு வாடகைக்குத்தான் இருப்பேன். நீங்கள் மனம் மாறும் நாள் வரை காத்திருப்பேன். உங்களுக்கும் உங்கள் மகளுக்கும் நான் காவலாக இருப்பேன் என்று அவள் எதுவும் சொல்லவில்லை. கண்களில் நீருடன் நிரம்பியது. இன்று வரை நான் காத்திருக்கின்றேன். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.